நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பகல் 10 உற்சவம். விமர்சையாக நடைபெற்ற பச்சை பரத்துதல் நிகழ்வு. மதுரை கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் பெருமாள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற அனுமந்த ஜெயந்தி விழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. பூலோக வைகுண்டமாம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் திரு அத்தியன உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் திருநாளன்று மேடை மீது எழுந்தருளுகிறது உற்சவ ஸ்ரீ நம்பெருமாளுக்கு பட்டாடை கட்டி காலில் தங்க தண்டை பூட்டி அடுக்கு பதக்கங்களோடு 8 வட முத்துமாலை, தங்க பூ, பவள மாலை ஆகியவற்றுடன் திருமார்பில் லட்சுமி பதக்கமும் கண்டாபரணம் மற்றும் அர்த்தச்சந்திரன் பதக்கங்கள் வைத்து இருமார்பிலும் புஜகீர்த்தி நிறுத்தி நெல்லிக்காய் மாலை அணிவித்து காதணிகளுடன் சுவாமிக்கு முத்துப்பாண்டி கொண்டை சாற்றி அதில் சூரிய சந்திர பிள்ளைகளோடு கலிங்கத்தூர் ஆயும் வைத்து சிகப்புக்கல் நெற்றிச்சுட்டை பட்டை கட்டி மகர கரண பத்திரம் தந்து சிகப்புக்கல் அபயஹஸ்தத்துடன் கோலக்கிளி நிறுத்தி மாலைகள் சூட்டி அழகாக அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டியபடி சர்வ ஆபரணங்களுடன் திருக்காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாளை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பகல் 10 உற்சவம் துவங்கியதை அடுத்து பச்சை பரத்துதல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. தமிழகத்தின் முத்திரையாக அமைந்த ராஜகோபுரம் கொண்ட ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாரையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் சிறப்பு அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருள செய்திருந்தனர். பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களும் கற்கள் பதித்த கிரீடங்களும் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து சுவாமி மற்றும் நாச்சியாரை அலங்கரித்திருந்தனர். இதையடுத்து ஸ்ரீ பெரியாழ்வார் வாழ்ந்த வீட்டில் பச்சை காய்கறிகளை பரப்பியிருந்தனர். ஆலயத்தில் இருந்து வெள்ளி கேடயத்தில் ஸ்ரீ ரங்கமன்னாரும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மங்கள வாத்தியங்களோடு தன்னை வளர்த்த பெரியாழ்வாரின் வீட்டிற்கு எழுந்தருளும் நிகழ்வு துவங்கியது. ஆழ்வாரின் சந்ததியினர் நாச்சியாருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி அவர்களுக்கு தீர்த்தம் தந்து மரியாதைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நாதஸ்வர மேள தாளங்களோடு உற்சவ மூர்த்திகளை ஆழ்வாரின் இல்லத்திற்கு ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். அங்கு புதுமண தம்பதிகளாக வீட்டில் எழுந்தருளிய தெய்வங்களுக்கு ஆழ்வார் சந்ததியினர் சார்பில் மாலைகள் அணிவித்து பழங்கள் நிவேதித்து மரியாதைகள் செய்து வரவேற்றனர். இதையடுத்து தெய்வங்கள் பச்சை காய்கறிகளை பார்த்ததும் அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் காய்கறிகளை பிரசாதமாக பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி வீதியுலா அழைத்துச் சென்றனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற ஸ்தல பெருமை கொண்டதுமான மதுரை ஸ்ரீ கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் பகல் 10 உற்சவம் துவங்கியது. இதை முன்னிட்டு ஸ்ரீ கூடல் அழகர் பெருமாள் கோவில் வளாக ஆடி வீதியில் அமைந்துள்ள மண்டபத்தின் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ கூடலழகரை எழுந்தருள செய்திருந்தனர். சுவாமிக்கு பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் பதக்கமும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்தி முன்பு அமர்ந்து பாசுரங்களை பாராயணம் செய்தனர். பிறகு அபயம் காட்டியபடி அருள் புரிந்த ஸ்ரீ கூடல் அழகருக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம் காட்டப்பட்டது. பின்னர் திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க திரளான பக்தர்கள் தரிசிக்க சுவாமிக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சௌந்தர நாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அனந்தீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் ஏகாதசி மகா ருத்ராபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. 7 கலசங்களும் 5 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த சிவாலயத்தில் மூடவர் சன்னதி முன்பு ரிஷப வாகனத்தின் மேல் சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களுடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து சிவாச்சாரியார்கள் பிரத்யேக குண்டம் அமைத்து அதில் அக்னி வார்த்து பூஜைகளை துவக்கினர். இதனிடையே பக்தர்கள் மங்கள வாத்தியங்களோடு மூலிகை பொருட்களை சிவாலயத்தை சுற்றி எடுத்து வந்து சேர்ப்பித்தனர். வேத பண்டிதர்கள் ருத்ர பாராயணம் செய்தபடி இருக்க குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்கள் இட்டு திரவியம் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு ஏக தீபம், கோபுர தீபம்,
மற்றும் மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதனையடுத்து பக்தர்களின் சிவநாம கோஷங்களோடு மங்கள வாத்தியங்கள் முழங்க பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் மார்கழி பாவை நோன்பு வைபவம் பாசுர அலங்காரத்துடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 5ஆம் திருநாளன்று ஆலயத்தில் உள்ள பரமபதநாதர் சன்னதியில் மாயனை மண்ணு என துவங்கும் பாசுரத்தின்படி யமுனை துறவன் அலங்காரம் செய்திருந்தனர். கண்ணன் ஒற்றை வஸ்திரம் கட்டிக்கொண்டு யமுனை நதியின் படித்துறையில் நீராட இறங்கும் கோலத்தில் திருக்காட்சி தர கோபியர்கள் சுற்றி நின்று பார்த்து ரசித்தபடி இருந்தனர். கோதை நாச்சியாருக்கு பச்சை பட்டுச் சேலை கட்டி தங்க கொலுசுடன் பலவித ஆபரணங்களும் சாய கொண்டை கிரீடமும் அணிவித்து கையில் கோலக்கிளி தந்து அழகாக அலங்கரித்திருந்தனர். அருகே அமர்ந்திருந்த உற்சவ மூர்த்திக்கு சாய கொண்டையும் அதில் மயிர் பீலியுடன் சூரிய சந்திர பதக்கங்கள் கலிங்கத்துராயும் வைத்து கற்கள் பதித்த ஆரங்களோடு காசு மாலையும் அணிவித்து பட்டாடை கட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். கன்றுடன் கூடிய பசுக்கள் கோபியர்கள் நடுவே கண்ணன் அழகாக திருக்காட்சி தர பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். 6ஆம் திருநாளில் புல்லும் சிலம்பினகான் என்ற பாசுரத்தின்படி கருட வாகனன் என்னும் புல்லரையன் திருக்கோலத்தில் பெரிய திருவடி மீது உற்சவர் அமர்ந்து திருக்காட்சி தந்தருளினார். அருகே நின்ற திருமேனியோடு ஆண்டாள் நாச்சியார் அழகாக அருள்பாலித்தார். பிரிய பக்தனான கருடன் மீது அமர்ந்திருந்த உற்சவர் தங்க தொப்பாரம் கிரீடத்துடன் சர்வ ஆபரணங்கள் அணிந்து அருள்பாலித்தார். தோழியர்கள் அருகே அமர்ந்திருக்க மஞ்சத்தில் சயன கோலத்துடன் ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை நினைத்தபடி அருள் புரிந்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து திருக்கோலத்தை கண்டதும் சிடாரி மரியாதையை பெற்று சென்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலும் பாண்டிய நாட்டு நவ திருப்பதி ஆலயங்களில் ஒன்றானதுமான ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ ஆதிநாதர் ஆழ்வார் ஆலயத்தில் திரு அத்தியன உற்சவம் வைபவமாக துவங்கியது. முன்னதாக அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்களோடு ஆலயத்திற்கு விஜயம் செய்ய மூலவருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பிறகு முதலாவதாக உடையவர் சன்னதியில் இருந்து ஸ்ரீ ராமானுஜரையும் கூரத்தாழ்வார் பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீ வேதாந்த தேசிகர் என ஆச்சாரியர்களை விசேஷமாக அலங்கரித்து கைத்தலமாக ஏந்தி வந்து பல்லாக்குகளில் அமர்த்தி கொண்டு கோவிலின் வெளியே வந்தனர். பிறகு யானை முன்னே செல்ல மேள தாளங்களுடன் ஊர்வலமாக புறப்பட்டு மீண்டும் சுவாமி நம்மாழ்வார் சன்னதிக்கு வந்தனர். அங்கு ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் ஆரையர் சுவாமிகள் திருப்பல்லாண்டு கேட்டருள எழுந்தருள வேண்டும் என ஆழ்வார் முன்பு அருளிப்பாடு விண்ணப்பம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பகல் 10 மண்டபத்திற்கு உபய நாச்சியார்கள் சமேதராக உற்சவர் பெருமாள் சர்வ அலங்காரத்துடன் கேடயத்தில் நின்று அருள சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீ சேனை முதல்வர் மற்றும் 12 ஆழ்வார்கள் உடன் எழுந்தருள ஆரையர் சுவாமிகள் அபிநய வியாக்ஞானத்துடன் திருப்பல்லாண்டு துவங்கியது. திரளான பக்தர்கள் இந்த வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். இதையடுத்து முதல் நாள் நிகழ்வாக பகல் 10 மண்டபத்தில் உபய நாச்சியார்களுடன் தனி மேடையில் உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரான் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தர தனி மேடைகளில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சுவாமி நம்மாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். பிறகு ஸ்ரீ மணவாள மாமுனிகளின் ஆச்சாரியரான தற்போதைய திருவாழ்மொழி பிள்ளை வர்த்தமான சுவாமிக்கு மரியாதைகள் செய்து மங்கள சின்னங்கள் திருக்குடைகள் தண்டம் முன்னே செல்ல ஆலயத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். தொடர்ந்து அர்ச்சகர்கள் பெரியாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி நிற்க ஆழ்வார்களுக்கு மாலை அணிவித்து சிடாரி மரியாதை நடைபெற்றது. பிறகு ஆரையர் சுவாமிகள் திருப்பல்லாண்டை அபிநய வியாக்ஞானத்துடன் பாடினர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருவாய்மொழி பிள்ளை திருமடிகை வர்த்தமான சுவாமிக்கும் மரியாதைகள் செய்யப்பட்டன. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சை புன்னைநல்லூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் கோவிலில் லட்ச தீபம் ஏற்றும் நிகழ்வு நடைபெற்றது. கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரை தரிசித்ததும் தனி சன்னதியில் ஸ்ரீ அபிராமி அம்மனாக விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்தவரை தரிசனம் செய்தனர். இதையடுத்து பக்தர்கள் அகல் விளக்குகளில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். ஆலய பிரகாரங்கள் முழுவதும் லட்ச தீபங்களை ஏற்றி மனமுருக வேண்டி வழிபட்டனர்.
இதையடுத்து ஆலய மண்டபத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் பகல் 10 உற்சவத்தின் துவக்கமாக அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலய உள் வளாகத்தில் இருந்து மரக்கேடயத்தில் உற்சவர் சேனை முதன்மையாரை எழுந்தருளச் செய்து இசை வாத்தியங்களோடு மகாராஜா மண்டபத்திற்கு சுமந்து வந்தனர். சேனாதிபதிக்கு பட்டாடை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அவர் முன்னிலையில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். தொடர்ந்து கலச ஆராதனை, புண்ணியாக வாசனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு சுவாமிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தீப ஆரத்தி காட்டப்பட்டதும் புற்றுமண் சேகரிக்கும் அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியில் அமைந்துள்ள திவ்ய தேச கோவிலான ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் பகல் 10 அத்தியன உற்சவம் துவங்கி சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதனை முன்னிட்டு மேடை மீது உற்சவர் ஸ்ரீ கல்யாண ஜெகநாத பெருமாளை எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த ஆரத்துடன் பதக்கங்களும் நீள்முடி கிரீடமும் சூட்டி மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டியபடி நின்று அருளிய சங்கு சக்கரதாரிக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டப்பட்டது. தனி மேடையில் ஆழ்வார்களும் ஆச்சாரியார்களும் அமர்ந்திருக்க அவர்களுக்கும் நீராஜனம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க குடை சத்தியம், சாமரம், விசிறி விச்சனம் உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் நடத்தப்பட்டது. நிறைவாக உற்சவ தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சீதாராம பஜனை மண்டலி சார்பில் 33ஆம் ஆண்டு ஸ்ரீ ராதாகிருஷ்ண மகோத்சவம் விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் மாடவீதியில் அமைந்திருக்கும் கொள்ளாச்சத்திரம் மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருவுருவ படங்களை விசேஷமாக அலங்கரித்து பூஜைகளை துவக்கினர். பாகவத குழுவினர் பாடல்கள் பாடியபடி இருக்க காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் விஜயம் செய்ததும் பூரண கும்ப மரியாதையுடன் மண்டபத்திற்குள் அழைத்து வந்தனர். இதையடுத்து ஸ்ரீ சங்கரமட பீடாதிபதி மாங்கல்ய பூஜை செய்ததும் ஸ்ரீ ராதைக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. பின்னர் ராதாகிருஷ்ணனுக்கு பீடாதிபதி ஆரத்தி காட்டியதும் உபயதாரர்கள் மற்றும் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். இதைத் தொடர்ந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியபடி பரவசன நடனம் ஆடி ஸ்ரீ ராதாகிருஷ்ணனை வழிபட்டனர். திருப்பூரில் இருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்கநாத சுவாமி கோவிலில் விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் ஸ்ரீ ரகுமாயி தாயாரோடு கருவறையில் நின்ற திருமேனியோடு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாண்டுரங்கநாதனுக்கும் தாயாருக்கும் பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அழகாக அலங்கரித்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு ஸ்ரீ பாண்டுரங்கனும் அருகே குஞ்சலத்துடன் பின்னல் தாங்கி மூக்குத்தி புல்லாக்கு மின்ன அருள் புரிந்த ஸ்ரீ ரகுமாயி தாயாருக்கும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கோபுர தீபம், கும்ப தீபத்துடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காண்பிக்கப்பட்டன. கரூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாத சுவாமி கோவிலில் பகல் 10 உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக கோவில் வளாகத்தில் கலசத்தை பிரதிஷ்டை செய்து கும்ப ஆராதனையுடன் பூஜைகளை துவக்கினர். அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதரை எழுந்தருளச் செய்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். முதல் நாள் நிகழ்வாக உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து கேடயத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்ததும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பிரகார உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்த உற்சவரை 4 திக்கிலும் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு சுவாமி எழுந்தருளியதும் சூடி கொடுத்த சுடற்கொடியால் அணிந்த மாலையை எம்பெருமானுக்கு அணிவித்து சுவாமி சூடிய மாலையை நாச்சியாருக்கு அணிவித்தனர். இதையடுத்து வையாளி சேவை நடத்தி தேங்காய் பழங்கள் நிவேதித்து உற்சவருக்கும் கோதைக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஆழ்வார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பெரியாழ்வாருக்கும் எம்பெருமானின் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பிறகு ஆலய உள் வளாகத்திற்குள் எழுந்தருளிய சுவாமியை கற்பூர ஆரத்தி காட்டியபடி உற்சவ மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்து அமர்த்தினர். பட்டாடை கட்டிக்கொண்டு அடுக்கு பதக்கங்களுடன்
காசு மாலை, மாங்காய் ஹாரம், பவள மாலையுடன் வெள்ளி கிரீடம், காதணிகள், வெள்ளி அபயம் அணிந்து எம்பெருமான் அழகாக திருக்காட்சி தந்தருள ஏராளமான பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். இரண்டாம் திருநாளில் உற்சவருக்கு பட்டாடை கட்டி கற்கள் பதித்த பதக்கங்களுடன் யக்னோபவீதம் சாற்றி தங்க காதணிகள், நீள்முடி கிரீடம், அபய பாத கவசம் ஆகியவற்றை அணிவித்து காசு மாலையோடு பவள மாலையும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரதாரியாக அழகாக காட்சி கொடுத்த சுவாமிக்கு ஆரத்தி காட்டி ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேள தாளங்கள் திரளான பக்தர்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி வந்த ஸ்ரீ அபய பிரதான ரங்கநாதர் ஆண்டாள் நாச்சியார் சன்னதி முன்பு நிறுத்தி வையாளி சேவையோடு மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு ஆழ்வாருக்கும் மாலை சூட்டி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு கும்ப தீபம் காட்டி உற்சவ மண்டபத்தில் கொலுவிருக்க செய்ததும் பொதுஜன சேவை நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டணத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு பர்வதவர்தினி உடனுரை ஸ்ரீ முத்துராமலிங்க சுவாமி கோவிலில் மண்டலாபிஷேக விழா வைபவமாக நடைபெற்றது. கருவறையில் லிங்க திருமேனியாக மூலவர் அருள்மிகு முத்துராமலிங்க சுவாமி சன்னதியில் நின்றவாறு அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாளும் அருள் புரிய பரிவார தெய்வங்களாக ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ விநாயகர், அருள்மிகு தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி ஆகியோர் இந்த ஆலயத்தில் அருள் புரிகின்றனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமர வளாகத்தில் கலச பிரதிஷ்டையோடு குண்டம் அமைத்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கு தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் சுவாமி மற்றும் அம்பாளை ஆவாகனம் செய்த பிரதான கலசங்களுக்கு மலர்கள் தூவி சாயரட்சையிட்டு தூபம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு நாதஸ்வர மேள தாளங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் அனுமந்த ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை ஆவடி அடுத்த கவரபாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ராம பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் சுதை சிற்ப வடிவமாக ஸ்ரீ அஞ்சனை மைந்தன் நித்தமும் எம்பெருமானை கைகூப்பி தொழுதபடி காட்சி தர வடை மாலையுடன் மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்காரம் செய்திருந்தனர். அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அஞ்சனை மைந்தனை தரிசனம் செய்தனர். கருவறையில் சிறிய திருமேனியாக அருள் புரியும் மூலவருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து பட்டாடை கட்டி மலர்பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு நாம அர்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது. கோவிலின் வெளியே மேடை மீது உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரை யானை வாகனத்தின் மேல் உற்சவர் பெருமாள் அருகே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார், காளிங்க நர்த்தன அலங்காரத்தில் கிருஷ்ணசாமி ஆகியோரையும் விசேஷ அலங்காரத்தோடு நிறுத்தியிருந்தனர். சகஸ்ர கலசங்களை வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. எண்ணற்ற பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் உற்சவ மூர்த்திகளையும் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பாளையம்பட்டியில் உள்ள ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். அபயம் காட்டியபடி நின்று அருளிய ராமதூதனுக்கு அபிஷேக பொடி, பால், தயிர், தேன், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அஞ்சனை மைந்தனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வடை மாலைகளுடன் வெற்றிலை, துளசி மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் சுவாமிக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சொக்கநாதபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்று அருள்மிகு மகா உக்ர பிரதிங்கராதேவி திருக்கோவிலில் சிம்ம வாகனத்தின் மீது அமர்ந்து அருளும் மூலவருக்கு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஸ்வர்சலா தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டு ஆயுதங்கள் ஏந்தி அபயம் காட்டியபடி அருள் புரியும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நிறைவு பெற்றதும் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள், துளசி மாலைகள் சாட்டி அலங்காரம் செய்தனர்.
தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் பஞ்ச கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று அனுமனின் அருள் வேண்டி வழிபட்டனர். மன்னார்குடியில் உள்ள திருமஞ்சன வீதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ செந்தூர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மூலவருக்கு செந்தூர காப்பு சாற்றி கண்மலர்களோடு வெற்றிலை மாலையும் வண்ண மலர் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கு பட்டாடை கட்டி தலைப்பாகை அணிவித்தும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயருக்கு மாலை சூட்டியும் அலங்கரித்திருந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு நாம அர்ச்சனையோடு தீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் திருவுருவ படங்கள் முன்பு தேங்காய் பழங்கள் நிவேதித்து ஆரத்தி காட்டியதும் பஜனை குழுவினர்கள் பாடல்கள் பாடியபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் முத்துக்காளிப்பட்டி பகுதியில் இருக்கும் வைரமலை ஸ்ரீ வைர ஆஞ்சநேய சுவாமி திருக்கோவில் அடிவாரத்தில் பச்சை திருமேனி கொண்டு சுதை சிற்பமாக அஞ்சனை மைந்தன் திருக்காட்சி தர வஸ்திரங்கள் கட்டி வெற்றிலை துளசி மாலைகளோடு எலுமிச்சை மற்றும் மலர் மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து வடை மாலைகளுடன் மலர் மாலைகளும் துளசி மாலையும் சாற்றி அலங்கரித்திருந்தனர். உற்சவரும் அபயம் காட்டியபடி அருகே நின்று அருள பக்தர்கள் மாலைகள் சமர்ப்பித்து வழிபட்டதும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் ராசிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவிலில் மூலவருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்து ஜாங்கிரி வடை உள்ளிட்ட மாலைகள் சூட்டியிருந்தனர். விசேஷ அலங்காரத்தோடு காட்சி கொடுத்த அஞ்சனை மைந்தனுக்கு நாம அர்ச்சனையுடன் தீபம் காட்டப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ அபயஹஸ்த திருக்கோவிலிலும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தங்க கவச அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு கோபுர தீபம் காட்டப்பட்டது. அபயம் காட்டி கதை தாங்கியபடி அருள் புரிந்த ஸ்ரீ அபயஹஸ்த ஆஞ்சநேயருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் ராமதூதனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். ஈரோட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர் திருக்கோவில் வளாகத்தில் சுதை சிற்ப ஆஞ்சநேயரை ஸ்வச்சலா தேவியை மடி மீது அமர்த்தி கொண்டிருப்பதை போன்று அலங்கரித்து கொலுவிருக்க செய்திருந்தனர். மூலவர் ஸ்ரீ மகாவீர ஆஞ்சநேயர் செந்தூர காப்பு சாற்றிக்கொண்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் திருக்காட்சி தர தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மூலவரை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசிக்க அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குடி ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமந்த ஜெயந்தியை முன்னிட்டு 1,08,000 வடைகள் கொண்டு மாலைகள் தயாரித்து உற்சவருக்கு அணிவித்திருந்தனர். கதை தாங்கி சிறப்பு அலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரையும் வடை மாலை அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவரையும் கண்ணார கண்டு வழிபட்டனர். மூலவருக்கு பட்டாடை கட்டி தங்க கவசத்துடன் ஜாங்கிரி மற்றும் வடை மாலைகள் சாற்றி விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அருகே வேலந்தாங்கல் கண்டிகை கிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். பிறகு திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நாதஸ்வர மேள தாளங்களுடன் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதியில் அபயம் காட்டியபடி அருள் புரியும் ராமதூதனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் கலச அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீ அஞ்சனை மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி சீதாராம பதக்கத்துடன் கற்கள் பதித்த ஆரம் தங்க கிரீடம் அணிவித்து வடை வெற்றிலை மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்தனர். உற்சவரும் அருகே எழுந்தருளி இருக்க நாம அர்ச்சனையோடு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே புதுப்பாளையத்தில் இருக்கும் ஸ்ரீ ராம பக்த சுரூப ஆஞ்சநேயர் கோவிலில் அனுமந்த ஜெயந்தி விழாவையொட்டி சுவாமிக்கு 1,00,000 வடை மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ வீரிய ஆதிசக்தி விநாயகரும் அருகே இருக்க சுதை சிற்ப வடிவிலும் கற்சிலையாகவும் அருளும் ஸ்ரீராம பக்த சாந்த சொரூப ஆஞ்சநேயருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து அருள்மிகு வீரிய ஆதிசக்தி விநாயகருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமானோர் தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மலைக்கோட்டை அருகே கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவிலில் லிங்க திருமேனியாக ஈசனுக்கும் குழலூதும் கண்ணனுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. பிறகு ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் தேங்காய் பழங்கள் மற்றும் மலர் மாலைகளை மூலவருக்கு சமர்ப்பித்தனர்.
வெண்ணிற ஆடை அணிந்து திருமார்பில் வெண்ணெய் சாற்றிக் கொண்டு வெள்ளி கண்மலர்களோடு கிரீடமும் துளசி மற்றும் வெற்றிலை எலுமிச்சை மாலைகள் அணிந்து மூலவர் ஆஞ்சநேயர் திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி பல வண்ண மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சுவாமிக்கு வடை மாலை சாற்றி தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் கோவில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். இதையடுத்து அன்று மாலை வேளையில் மூலவருக்கு பட்டாடை கட்டி பழ மாலைகள் சூட்டி விசேஷ அலங்காரம் செய்து தீபம் காண்பிக்கப்பட்டனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு நித்தமும் கைகூப்பி தொழுதபடி கருவறையில் எழுந்தருளியிருக்கும் மூலவருக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்திருந்தனர். அஞ்சனை மைந்தனுக்கு வடை மாலைகளுடன் எலுமிச்சை, துளசி மற்றும் மலர் மாலைகள் சூட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவை பீளமேடு பகுதியில் இருக்கும் ஸ்ரீ ஹஸ்டஹம்ச வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமந்த ஜெயந்தி விழாவையொட்டி தென்னம்பூ உள்ளிட்ட பல்வேறு மலர்களை கொண்டு தோரணங்கள் அமைத்து அழகாக அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க மூலவர் சன்னதி திரை விலக்கப்பட்டதும் நாக வாகனத்தில் அமர்ந்தபடி அஞ்சனை மைந்தன் திருக்காட்சி தர ஆரத்தி காட்டப்பட்டது. சிகப்பு மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு கற்கள் பதித்த கிரீடத்துடன் அடுக்கு பதக்கங்களும் ஆரங்களும் அணிந்து ஒய்யாரமாக அமர்ந்தவாறு ஸ்ரீராமதூதன் பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் திரு அத்யயன உற்சவம். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த ஸ்ரீ நம்பெருமாள். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவிலில் பகல் 10 உற்சவம். விமர்சையாக நடைபெற்ற பச்சை பரத்துதல் நிகழ்வு. மதுரை கூடலழகர் பெருமாள் திருக்கோவிலில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. சர்வ அலங்காரத்துடன் காட்சி தந்த உற்சவர் பெருமாள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நடைபெற்ற அனுமந்த ஜெயந்தி விழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.